ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா ரேஸ் ஹீரோ சீசன் 3 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சில கிரேக் மித்தாலஜியோட கதையை இந்த எபிசோடுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்குன்னு அது ரொம்ப பெரிய டீட்டெயிலிங்கெல்லாம் இருக்காது. பட் அந்த கிரேக் மித்தாலஜியை பற்றி தெரிஞ்சிருந்தா நம்மளோட வில்லன்ஸை பற்றி நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். ஒருவேளை அவங்களுக்கு தெரியலைன்னாலும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஸ் ஹீரோ சீசன் 3 எபிசோட் 11. ஐரிஸ் தான் கிங் அப்படின்னு சொல்லவும் நேரம் நார்மலா இருந்த பிரிசலா செம டென்ஷன் ஆகி உனக்கு கொல்லாம விட மாட்டான்னு அட்டாக் பண்றா. பட் பிரிசலா அப்படியே அடி வாங்கி கீழே விழுறா. இப்ப லில்லியானாவோட பிளாஷ்பேக் ஸ்டோரி போகுது. நாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவ நாக்கு கடிக்கிறா. அவங்க அம்மா அதுக்கு அடிக்கிறாங்க. அவங்க அம்மாவுமே ஒரு சாங் ஸ்ட்ரெஸ்ங்கிறதுனால அவங்களுமே சூப்பரா பாட்டு பாடுறாங்க. அவங்க மொத்த ஃபேமிலி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாட்டுக்கு மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க. லில்லியானாக்கு அந்த டயத்துல பாட தெரியாதுங்கிறதுனால சும்மா நின்று வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கா. சின்ன வயசுல பாட்டை கத்துக்கிட்டாங்கிற பேர்ல ரொம்பவே மோசமா அவ பாட்டு பாடிட்டு இருக்கா. இது வரவே மாட்டேங்குதுன்னு படுத்து கிடந்து ஸ்டார் அவ எண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பாட்டு மைண்டுக்கு வந்துச்சுன்னு திரும்பவும் பாடுறங்கிற பேர்ல மொக்கையா தான் பாடுறாம பாடுறத விட்டுட்டு ஒழுங்கா தூங்க, நாளைக்கு சீக்கிரம் எந்திக்கணும்னு அவங்க அம்மா இழுத்துட்டு போறாங்க. வேற ஒரு சிட்டி கிட்ட வரவும் லில்லியானா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. பட் அந்த சிட்டிக்கு அவங்க போகாம வேற ஒரு பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு போகவும் ஸ்மால் வில்லேஜ்ல தான் நம்ம பாட்டை ரசிப்பாங்க. பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் ஆல்ரெடியே மியூசிக் பேண்ட்லாம் இருக்கும். நம்மளால ஃபேமஸ் ஆக முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ரெயின் ஒரு மாஸ்டர் ஸ்பாட்ஸ்மேன் இருக்காரு. அவரை பத்தி அடுத்து பாடணும்னு சொன்னா நான் சொல்றத பெருசா யாருமே கண்டுக்கிடல. நான் பேசுறத கொஞ்சமாச்சு கவனிங்கன்னு டென்ஷன்ல தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறா. பெரிய சிட்டிக்கு போய் நான் பெரிய சிங்கரா மாதிரி ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு சொல்றா. இந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ண பிரிசலா இங்க அடி வாங்கி கீழே விழுறா. பட் பிரிசலாக்கு எதுவாகாம அவ நெக்லஸ்ல இருந்த ஒரு ஸ்டோன் உடஞ்சு போகுது. புரிஞ்சு போச்சு, உன்னோட பெரிய டேமேஜ் எல்லாம் உன்னோட ப்ரெஷியஸான ஐட்டம் ஏத்துக்கூடல அப்படின்னு ராத் புரிஞ்சுக்கிறா. மத்தவங்க பாஸ்ட பத்தி பேசி கஷ்டப்படுத்தக்கூடிய உனக்கு சாகுறது தான் ஒரே பரிசு அப்படின்னு பிரிசலா டென்ஷன் ஆகுறா. மத்தவங்க ஃபீலிங்ஸை நம்ம பறிஞ்சுக்கிடணும்னா அவங்க கூட நம்ம ஒன்னு ஆகணும். அதுதான் இந்த பால்டு டெவலப் ஆகுறதுக்கான கோல் அப்படின்னு சொல்ல முட்டாள்தனமா இருக்கு. உனக்கு புரிஞ்சு உன்னை லவ் பண்ணி தான் அந்த பர்சன்ஸ்லாம் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறியா? அவன் மேல உள்ள பயத்துல வந்திருக்காங்க. இதுக்கு பேரு மியூச்சுவல் லவ் கிடையாது அப்படின்னு சொல்லி லிலியானா சொல்ல வாயமோடுனவா லில்லியானவா அட்டாக் பண்ண வந்தா. கடைசியில அவன் உண்மையான முகத்தை காமிச்சிட்ட பத்தியா? பிரசவா பாட்டை பாடட்டும், அப்பா ஏதோ உண்மைன்னு தெரிய வரலன்னு சொல்லவும் இல்ல என்னோட லவ் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லி விராத் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. விராத்னு பேரை வச்சுட்டு உன் கோவம் பத்தலையே அப்படின்னு சொல்லி பிரிசலாவில இன்னும் டென்ஷன் ஏத்துறா. இந்த விராத்துங்கிறது என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட், இதை குறைச்ச எடை போடாதான்னு சொல்லவோ ஓ அப்படியா, எனக்கு மொத்தம் 8 ஹஸ்பண்ட் இருந்தாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு பிரிசலா சொல்லவோ என்னது 8 எப்படி அத்தனை ஆம்பளைங்க கூட கனெக்ட் ஆனன்னு கேட்டா உன்ன மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா அது உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு பிரிசலா கலாய்க்கவும் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் உள்ள பாண்டு ரொம்ப டீப்பானது, அவர் என்ன உண்மையா லவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. பிரிசல்லா நெக்லஸ்ல இருந்த எல்லா ஸ்டோனும் இப்போ உடஞ்சிருக்கு. என்னோட விராத் உன்னை மொத்தமா எரிச்சிரும் அப்படின்னு சொல்லி இப்போ அவ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. விராத்துக்கு பின்னாடி லிலியானா நின்னுட்டு இருக்கா. சோ லிலியானாவை சேவ் பண்ற மாதிரி பிரிசல்லா அந்த பக்கம் போய் நின்னுட்டு டவர்ல எரிஞ்சிட்டு இருக்க விராத்தோட ஃபிளேம்ஸை அவளோட ஃபிளேம்ஸா மாத்திட்டா. உனக்கான ஸ்டேஜ் செட் பண்ணியாச்சு, என்னை என்டர்டெயின் பண்ணு அப்படின்னு சொல்லி லிலியானாவை அனுப்பி வைக்கிறா. சூடா இருக்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லிலியானா அந்த டவரோட டாப்புக்கு ஓட ஆரம்பிக்கிறா. இத்தனை நாள் இந்த சிட்டில நான் ஈஸியாவும் ஜாலியா வாழ்ந்தது காரணம் இங்க இருக்கிற மக்கள் தான். சோ அவங்கள நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இது என்னோட லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி லிலியானா இப்ப பாடுறதுக்கு அந்த இடத்துல தயாராகிறா. எல்லாரும் தயாராகிக்காங்க, என்னோட பாடலும் ஆடலும் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு லிலியானா ஸ்டார்ட் பண்றா. திரும்பவும் அந்த பிளாஷ்பேக்குள்ளேயே கதை போகுது. சிட்டில போய் பெரிய சிங்கர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவ ஃபேமிலியை விட்டுட்டு தனியா லிலியானா வந்திருப்பா. சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு தெருல இருக்கிற மக்கள் அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நிறைய காலத்தை ஓட்டிக்கிட்டு அவ பாட ஆரம்பிக்கிறா. பட் அவளுக்கு இன்னும் பாட்டு தெரியாதுங்கிறதுனால மொக்கையா தான் பாடிட்டு இருக்கா. பாவப்பட்டு ஒருத்தர் மட்டும் காயினை போட்டு போறாரு. ஓனாங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏன்னா நிறைய பிரச்சனைகளை தனியா ஃபேஸ் பண்ணிருக்கா. பட் இன்னும் அவளோட பாட்டு மொக்கையாவே தான் இருக்கு. சோ யாருமே அவளை கண்டுக்கிடல. ஓடில அவங்க அம்மா அப்பாவை பாக்குறா. ஒரு புது தம்பி பிறந்திருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா மூஞ்ச மறைச்சுக்கிட்டு அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் அவங்கள விட்டு தனியா வந்துருத்தா. என்னன்னாலும் சரி நான் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவ கடைசியில சாப்பிடாம தண்ணிக்கு கூட வழி இல்லாம ஊர்ந்து ஒரு தண்ணியை குடிக்கிறா. நான் ஒன்னும் ஹீரோ கிடையாது. ஃபேமஸான ஹீரோஸ்க்கு வேணா லைஃப் வேற லெவல்ல போயிருக்கு. ஸ்டோரிய சொன்னா மக்கள் லைஃப் சூப்பரா மாறும். பட் நான் அதுக்கு தகுதியானவா இல்ல அப்படின்னு லில்லியானா அழுதுகிட்டே இருக்கா. பார்த்தா மழை பெஞ்ச அந்த இடத்துல நிறைய தண்ணி சேர்ந்துருக்கு. உடம்புல தம்பே இல்லாம இருந்துச்சு. தண்ணி தேங்கி இருக்கிற அந்த பாண்டை பார்த்த உடனே அப்படியே போய் அதுல லில்லியானா குதிச்சிருத்தா. அங்க இருக்கிற பறவையோட சத்தம், அந்த காத்து, சூரியனோட ஒளி, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லில்லியானாக்கு ஒரு சாங் மைண்டுக்கு வருது. இந்த சாங் இது அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே அவ அழ ஆரம்பிக்கிறா. ஸோ நேச்சர் எவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சாங்குக்கான அர்த்தம். அதான் அந்த இடத்துல பாடியிருப்பா. அப்படியே அந்த பிளாஷ்பேக்கும் முடியுது. இப்படிதான் அவ சூப்பரா பாட ஆரம்பிச்சிருப்பா. எப்பவுமே ஹீரோஸோட சாங் பாடக்கூடிய அந்த லில்லியானா இப்ப நேச்சரை பத்தி தான் திரும்பவும் பாட ஆரம்பிக்கிறா. இவ்வளோ சண்டைக்கு மத்தியில யாரா இந்த சாங் கேட்க போறது அப்படின்னு சொல்லி பிராத் பாக்குறா.
சாங்ஸ்டர்ஸ் நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிரட்டாக்கா தான் அவளுக்கு இந்த சிட்டில சப்போர்ட் பண்ணியிருப்பான். உன்னோட வாய்ஸ் எனக்கு சொந்தமாக்கிக்கிட முடியாது, மக்களுக்கு உன்னோட சாங் தேவைனா ஒன்னா எனக்கு சொந்தமாக்கிக்கிடலாம்ல அப்படின்னு சொல்லி கிரட்டாக்கா தான் அவளுக்கு இந்த சிட்டில நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பான். கிரட்டாக்கா ஹெல்ப் இருந்ததுனால தான் அவ அந்த சிட்டில சர்வைவும் ஆயிருப்பா. என்னதான் டார்க்னஸ் நைட் ஃபுல்லா அந்த இடத்த சூழ்ந்தாலும் அடுத்த நாள் பிரைட்னஸ் ஆன ஒளி மொத்த உலகத்துக்குமே வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங்குக்கான அர்த்தம் இருக்கு. சிம்பிள்டன்ஸ்க்கோ ஃபோல்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபோல்ஸ் எதுக்கோ பிரயோஜனப்பட மாட்டாங்க, பட் சிம்பிள்டன்ஸ் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பிரிசலா பாக்குற. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே அவ பாட்டை கேட்டு நார்மல் ஆயிட்டாங்க. ராத்து தன்னைத்தானே காயப்படுத்தி தன்னைத்தானே எரிச்சுக்கிட்ட ட்ரை பண்றா. அப்படியே சேர்த்து அந்த மொத்த பில்டிங்கும் அவ எரிக்கிற. மொத்த பவரையும் யூஸ் பண்ணி பிரிசலாவையோ கொல்லலான்னு போனா பிரிசலாவோட கிளிப் அந்த டேமேஜை ஏத்துக்கிட்டு உடஞ்சு போகுது. பில்டிங் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்தாலும் அந்த கேப்லயே லிலியானா பாடிக்கிட்டே தான் இருக்கா. மத்தவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க கூட நம்ம ஒன்னா மறைச்சானா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லவும் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் புரியணுங்கிறது இல்ல. பிரிசலா ஈஸியா அவளை தோக்கடிக்கவும் டீனாங்கிற கடத்தி வச்சிருந்த அந்த பொண்ணை இப்ப வெளியே எடுக்கிற. பிரிசலா அதெல்லாம் கண்டுக்கிடாம டக்குன்னு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஸ்லாஷ் பண்ணிருந்தா. என்னோட சன்லைட் பிளேடு நான் எதை வெட்டணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் வெட்டும் அப்படின்னு பிரிசலா சொல்றா. வரக்கூடிய பையனை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நீ தனியா தான் சாவ போற. ராத்த அடிக்கமா அவ தண்ணிக்குள்ள விழுந்துருத்தா. சோ டீனா பொண்ணையும் காப்பாத்தியாச்சு, அதையும் தோக்கடிச்சாச்சு. பட் அந்த பில்டிங் கீழே விழுந்துட்டு இருக்கு. லிலியானா அதுல மாட்டிட்டு இருக்கா. என்னாச்சோ அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் டக்குன்னு போய் பாக்குறாங்க. இங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் லிலியானாவை பிடிக்குங்கிறதுனால டக்குன்னு போய் அவளை தேடுறாங்க. ஆனா போச்சுனா சாக போறேன், என் லைஃப் முடிஞ்சது. லிலியானா தண்ணியில மறந்துட்டு இருக்கா. ரீச் பண்ணிட்டு நம்ம மூழ்க போகவும் லிலியானாவோட லவ்வர் கிரட்டாக்கா டக்குன்னு வந்து அவளை காப்பாத்துறான். டெமி பீஸ்ட்ல இருந்து தப்பிச்சு ஓடும்போது இந்த பிரெயின் வாஷ் பண்ண கும்பலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கிரட்டாக்கா சொல்றான். காப்பாத்துனதுல எனக்கு சந்தோஷம், எனக்கு தூக்கமா வருதுன்னு லிலியானா அப்படியே தூங்கி இருந்தா. உன்னோட சாங்ஸ்டர்ஸா இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ பிரிசல்லா மேலேயும் இந்த ஃபைட்ல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. ஏன்னா அவளோட ப்ரெஷியஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உடஞ்சு போய் அவளோட டேமேஜை ஏத்துக்குச்சு. ஸோ ஒரு வழியா இப்ப ராத்தை மட்டும் தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடிக்கிறதுக்கும் நம்ம ஹீரோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான். பேலன்ஸ் இருக்கிறது 2 கிளட்டனி அப்புறமா 1 லஸ்ட். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.